இன்று அல்லது நாளை அல்லது நாளை மறுதினம் பிரபலமான அரசியல்வாதிகள் கைது செய்யப்படலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சிங்கள பத்திரிகை இன்றைய நாள்ல செய்தி வெளியிட்டிருக்கிறது. அந்த வரிசையில் இருந்தவங்களா இருக்கலாம் அல்லது பின் வரிசையில் இருந்தவங்களா இருக்கலாம். இப்ப சில பேர் தாங்கள் தான் அப்படின்னு சொல்லி ஊகிச்சு கூட இருக்கலாம். ஒரு சம்பவம் பதுளையில் நடந்திருக்கு. 10 வருஷத்துக்கு பிறகு மரண தண்டனை விதிக்கப்பட்ட ஒரு கைது செய்யப்பட்டிருக்காரு. கிருஷாந்தி கொலை வழக்குல மரண தண்டனை விதிக்கப்பட்ட கைதி சொன்ன சாட்சியின் அடிப்படையில் செம்மணி புதைகுழி அல்லது இந்த இடங்கள்ல 300 முதல் 400 பேர்கள் புதைக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு சாட்சி அவரால் வழங்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் இன்று அல்லது நாளை மறுதினம் முக்கியமான 2 பிரபலமான அரசியல்வாதிகள் கைது செய்யப்படலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சிங்கள பத்திரிகை இன்றைய நாள்ல செய்தி வெளியிட்டிருக்கிறது. இந்த செய்தியில சொல்லப்பட்டிருக்க விஷயம்னு சொன்னா, லஞ்ச ஊழல் தொடர்பான கைதா இருக்கலாம் அல்லது சிஐடியினரால குற்றப்புலனாய்வு பிரிவினரால கைது செய்யப்படக்கூடிய கைதாக கூட இது இருக்கலாம். கடந்த கால அரசாங்கத்துல நடந்த ஊழல் குற்றச்சாட்டு அல்லது அரசுக்கு தீங்கு விளைவிக்கப்பட்ட மக்களுடைய பணம் வீணடிக்கப்பட்டது தொடர்பான ஊழல் செய்யப்பட்டது தொடர்பான துஷ்பிரயோகம் செய்யப்பட்டது தொடர்பான குற்றச்சாட்டுல இந்த அரசியல்வாதிகள் கைது செய்யப்படலாம் அப்படின்னு சொல்லி ஊகிக்கப்படுது. இந்த விசாரணைகள் இப்பொழுது தீவிரமா இடம்பெற்று வருது. கைது செய்யக்கூடிய நடவடிக்கைகள்ல கடைசி தருணத்துல இருக்காங்க. விசாரணையினுடைய இறுதி தருணத்துல இருக்கு. அவர்கள் கைது செய்யப்பட இன்று அல்லது நாளை நடக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த பத்திரிகை செய்தி வெளியிட்டு இருக்காங்க. இந்த செய்தியை பார்த்ததுக்கு பிறகு யாரு இருக்கும், யாரு இதுல கைது செய்யப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களான்னு பார்த்தா எந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு ஊகிக்கக்கூடிய அளவுல கூட சொல்லல. ஆனா கண்டிப்பா இந்த சம்பவம் நடக்கும் அப்படின்ற மாதிரிதான் இந்த பத்திரிகை செய்தி வெளியிட்டிருக்காங்க. இந்த பத்திரிகையினுடைய செய்திகள் பல ஊகங்கள் பல நடந்திருக்கு கடந்த நாட்கள்ல. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் எதிர்கட்சியா இருக்கும் பொழுது அவர் சில இடங்கள்ல பேசியிருப்பாரு பாராளுமன்றத்துல, நான் மட்டும் ஜனாதிபதியா இருந்தா இந்த முன்வரிசையில் இருக்கிற அனைவருமே உள்ள போவாங்க அப்படின்ற பல விஷயங்கள் சொல்லியிருந்தார். அதுல பல பேர் இப்ப உள்ளதான் இருக்காங்க. அந்த வரிசையில இருந்தவங்களா இருக்கலாம் அல்லது பின் வரிசையில இருந்தவங்களா இருக்கலாம். இப்ப சில பேர் தாங்கள் தான் அப்படின்னு சொல்லி ஊகிச்சு கூட இருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் இப்ப நடந்து கொண்டிருக்கு. நீங்க சொல்லுங்க, யாரா இருக்கும் அந்த 2 பேர் அப்படின்றத கருத்துக்கள்ல சொல்லுங்க. ஒரு சம்பவம் பதுளையில் நடந்திருக்கு. 10 வருஷத்துக்கு பிறகு மரண தண்டனை விதிக்கப்பட்ட ஒரு கைது செய்யப்பட்டிருக்காரு. மரண தண்டனை விதிக்கப்பட்ட பிறகு 10 வருஷத்துக்கு பிறகு அவர் கைது செய்யப்பட்டிருக்காரு. இது என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மிக ஒரு என்ன சொல்றது, இப்படியெல்லாம் நம்ம நாட்டிலையும் சம்பவங்கள் நடந்திருக்கு அப்படின்றத பார்க்கக்கூடியதா இருந்தது. அதாவது பதுளை ஹாலியலையை சேர்ந்த ஒருவர் ஒரு குற்றச்சாட்டு, அதாவது ஒருவரை தடியால் தாக்கி கொலை செய்தார் என்ற குற்றச்சாட்டுல கைது செய்யப்பட்டிருக்காரு. கைது செய்யப்பட்டு விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கிற நேரத்துல அவர் தப்பி போயிருக்காரு. போலீசார் அந்த அளவுக்கு எப்படி தேடியும் அவரை கண்டுபிடிக்க முடியல. வழக்கு தொடர்ச்சியாக அவருக்கு எதிராக நடந்து கொண்டிருந்தது. எல்லா சாட்சியங்களும் இவர்தான் அந்த கொலையை செஞ்சாருன்னு சொல்லி உறுதிப்படுத்தி இருந்தது. அத்தனை சாட்சிகளும் உறுதிப்படுத்தப்பட்ட நிலையில 2015ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி இவருக்கு பதுளை நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருந்தது. இவருக்கு மரண தண்டனை, அதாவது இந்த கொலையை இவர் தான் செஞ்சார் என்ற சாட்சியங்கள் எல்லாம் உறுதிப்படுத்தப்படுவதால இவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. ஆனா அந்த கைதியை போலீசாரால கண்டுபிடிக்க முடியாமல் தேடுதல்ல இருந்தது. ஆனா நேற்று வரைக்கும் அவர் கைது செய்யப்படல. நேற்றைய நாள்ல அவர் பதுளையில கைது செய்யப்பட்டிருக்காரு. எதுக்காக கைது செய்யப்பட்டாருன்னு சொன்னா, மனைவியை தாக்கினார் என்ற குற்றச்சாட்டுல இவரை கைது செஞ்சிருக்காங்க. இந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் இல்ல, அந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில், அந்த முறைப்பாட்டின் அடிப்படையில் இவரை கைது செஞ்சிருக்காங்க. கைது செய்து இவரை தேடி இவருடைய பழைய சம்பவங்கள் எதுவும் இருக்கா, ஏதாவது குற்றங்கள் இவர் செஞ்சிருக்காருன்னு வளமையாவே இது நடக்கும். இது வளமையான ஒரு நடைமுறை தான். அந்த நடைமுறையில இவர் தேடும் போது இவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்ட தீர்ப்பு இருப்பது தெரிய வந்திருக்கு. இந்த அடிப்படையில போலீசார் அவரை கைது செஞ்சு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அவருக்கு வருகின்ற 15ஆம் தேதி வரை விளக்கமறியல் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த விளக்கமறியலை தொடர்ந்து இவருக்கான தண்டனை நிறைவேற்றப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது. எனவே எப்படி சிக்கியிருக்காருன்னு பாருங்க. இதுல இருந்து ஒரு விஷயம் தெரியுது, என்னதான் குற்றம் செஞ்சாலும் எவ்வளவு காலம் போனாலும் அதற்கான தண்டனை அப்படின்றது நிச்சயமா இருக்கு. அதுல நீங்க சிக்கப்படுவீங்க, அதுல மாட்டுப்படுவீங்க அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை அப்படின்றதும் இந்த விஷயத்துல இருந்து உறுதியாக இருக்கு. 10 வருஷமா மறைஞ்சிருந்திருக்காரு. அதுக்கு பிறகு ஏதோ சின்ன விஷயத்துல போயிட்டு சிக்கல்லாம் மாட்டியிருக்காரு. அவருடைய தண்டனை இனி நிறைவேற்றப்படும் அப்படின்னு மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. இந்த விஷயம் இன்றைய நாள்ல பார்த்த ஒரு மிக முக்கியமான செய்தியா இருந்தது. உங்களோட பகிர்வதற்காக இந்த செய்தி. அதோட செம்மணி பற்றி
பலதரப்பட்ட விஷயங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் பேசிக்கொண்டு வரோம். இன்றைய நாள் 6வது நாள் 2ஆம் கட்டத்தினுடைய அகழ்வு நடவடிக்கையினுடைய 6வது நாள் இன்றைய நாளில் இடம்பெற்ற நிலையில் 4 மனித உடல்களுடைய எலும்புக்கூடுகள் இன்று மேலதிகமாக கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. மொத்தமாக இதுவரைக்கும் 37 எலும்புக்கூடுகள் மனித எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. இதுல 24 தனித்தனியாக பிரிக்கப்பட்டு எடுக்கப்பட்டிருக்கிறதாகவும் மற்ற 4 அதாவது ஒன்றோடு ஒன்று இணைந்தவை அப்படின்ற அடிப்படையில் எடுக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. நேற்றைய நாள்ல இந்த புகைப்படம் பெரிய அளவா மனதை உருக்கிய ஒரு புகைப்படமாக சமூக வலைதளங்கள் முழுவதுமே நிறைந்திருந்த, இன்று வரைக்கும் இப்ப வரைக்கும் நிறைந்திருக்கிற ஒரு படமாக இருக்கு. ஒரு சின்ன குழந்தையினுடைய பொம்மை, ஒரு பாதணி, இந்த மாதிரி விஷயங்கள் நேற்றைய நாள்ல அகழ்வின் போது கண்டெடுக்கப்பட்டது. எனவே சின்ன குழந்தைகள் உள்ளிட்ட அனைவரும் இந்த மனித படுகொலையில் அல்லது இந்த குழியில் அல்லது இந்த புதைக்குழியில புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்றது உறுதிப்படுத்தப்பட்டது. ஏற்கனவே 2 சிறுவர்களுடைய எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டது. மொத்தமாக இதுவரைக்கும் 37 பேருடைய உடல் எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. தொடர்ச்சியாக இது 40 நாட்கள் இடம்பெற போகிற அகழ்வு பணியாக இது இருக்க போது 6 நாட்கள் இதுவரையில முடிவடைந்திருக்கிறது. 1996ஆம் ஆண்டு கிருஷாந்தி கொலை வழக்குல மரண தண்டனை விதிக்கப்பட்ட கைதி சொன்ன சாட்சியின் அடிப்படையில் இந்த பகுதியில் அல்லது இந்த செம்மணி புதைகுழி அல்லது இந்த இடங்கள்ல 300 முதல் 400 பேர்கள் புதைக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு சாட்சி அவரால் வழங்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் 1999ஆம் ஆண்டு இங்கு அகழ்வு நடவடிக்கைகள் நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் நடந்தது. அந்த அகழ்வுல 15 உடல் எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டது. அந்த 15ல 2 பேருடைய உடல்கள் அடையாளம் காணப்பட்டது. அந்த காலத்துல காணாமல் போனவர்கள் என்ற அடிப்படையில் அவர்கள் உறுதிப்படுத்தப்பட்டார்கள். ஆனா அந்த மற்ற 13 பேருடைய விசாரணைகள் இதுவரைக்கும் நடக்கல. எனவே அதை தொடர்ந்து மீண்டும் இந்த அகழ்வு நடவடிக்கைகள் இப்ப நடந்து கொண்டிருக்கு. எனவே இதனுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பாக இப்பொழுது ஆராயப்பட்டு வருது. ஒவ்வொரு நாளும் தொடர்பான செய்தியை பார்க்கிறவங்க, இது தொடர்பாக அறிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக தொடர்ச்சியா நம்ம இந்த வீடியோக்கள்ல இது தொடர்பான செய்தியை பகிர்ந்து கொள்ளலாம். இன்னும் பல தகவல்கள் இருக்கு. இன்னும் நெருக்கமான இந்த செம்மணி தொடர்பான பல இன்னும் அறியப்படாத பல விஷயங்கள் இருக்கு. அதெல்லாமே அடுத்தடுத்த காலங்களில் அடுத்தடுத்து வர போற வீடியோக்களை நான் உங்களோட பகிர்ந்து கொள்றேன். நிறைய நாளா நாங்க பேசிக் கொண்டிருந்த ஒரு விஷயம் தான் எலான் மஸ்குடைய எக்ஸ் தளத்தினுடைய உரிமையாளருடைய ஸ்டார்லிங்க் இன்டர்நெட் சேவை இலங்கையில பரிச்சாத்திக்கப்பட்டிருந்தது. அதாவது பரிச்சாத்தமா கடந்த நாட்கள்ல சோதிக்கப்பட்டிருந்தது. அது இப்பொழுது உறுதிப்படுத்தப்பட்டு அவங்களுடைய நிறுவனம் உத்தியோகபூர்வமாக இப்பொழுது அறிவித்திருக்கிறது. ஸ்டார்லிங்க் இன்டர்நெட் சேவையை இலங்கையில இப்ப பெற்றுக்கொள்ளலாம். எந்த பாவனையாளராக இருந்தாலும் பெற்றுக்கொள்ளலாம். இதனுடைய செயற்பாடு என்ன மாதிரியான நடவடிக்கை நிறைய பேருக்கு தெரியும். அதாவது ஒரு டிஷ் ஆண்டனா மாதிரி, சேட்டலைட் ஆண்டனா மாதிரி பொருத்தி எங்க இலங்கையில எந்த பகுதியிலும் எந்த காட்டுக்குள்ளேயும் பாவிக்கக்கூடிய அளவுல அதே வேகத்தோட இன்டர்நெட்டை தரக்கூடிய, அதாவது செய்மதி மூலமான இன்டர்நெட் சேவை இது இலங்கையில முதலா இதை பாவிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு உருவாகி இருக்கிறது. இதனுடைய அந்த பொருத்தும் செலவு கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் இது அன்லிமிட்டட் சேவையாக இருக்க போது கிட்டத்தட்ட அதனுடைய மாத வாடகை 15,000 முதல் 16,000 அப்படின்னு சொல்ல போறாங்க. இது வரிகள் உள்ளடங்கலாகவா இல்லையா அப்படின்றது இது வரைக்கும் முழுமையா தெரியல. பார்க்கலாம், 2-3 நாட்கள் தொடர்பான மேலதிகமான தகவல்கள் வரும், அந்த நேரம் பகிர்ந்து கொள்ளலாம். ஸ்ரீலங்கன் விமான சேவை, அதாவது ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ்ல கடந்த காலத்துல இடம்பெற்ற ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பான விசாரணைகளை செய்யறதுக்கு கிட்டத்தட்ட 2010ஆம் ஆண்டு முதல் 2025ஆம் ஆண்டு வரைக்கும் உள்ள காலத்துக்குள்ள ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸுக்குள்ள நடந்த ஊழல்கள் குற்றச்சாட்டுகள் தொடர்பான விசாரணைகளை செய்யறதுக்கு ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு ஒன்று அமைக்கிறதுக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கி இருக்கிறது. இந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் சம்பந்தமா பலதரப்பட்ட சர்ச்சைகள், பலதரப்பட்ட அதிர்ச்சிகரமான பல சம்பவங்கள் இருக்கு. அது தொடர்பான விசாரணைகள் வரும்போது அது தெரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே அந்த விசாரணைக்கான ஒரு ஜனாதிபதி ஆணைக்குழு விசாரணை, எனவே இது தொடர்பான அங்கீகாரத்தை வழங்கியிருக்காங்க. இந்த விஷயம் இன்றைய நாளில் பார்க்கக்கூடியதாக இருந்தது. எனவே இந்த விஷயங்கள் தான் இன்றைய நாளில் அதிகமாக பார்த்த செய்திகளாக இருந்தது. ஆர்ஜே சந்துரு ரிப்போர்ட் யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் பேஜ், வாட்ஸ்அப் சேனல் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.